நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. ப்ரொடியூசர்னாலே பணம் இருந்தால் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு ஒரு ப்ரொடியூசர்னாலே பணக்காரங்க மெத்தையில் பெட்டில் பணம் போட்டு அது மேலே தான் போட்டு படுத்து தூங்குறாங்க. மெர்சல் மாதிரி படம் சார், மெர்சல் மாதிரி படங்கள்ல இருக்க சில காமெடிஸ்லாம் பார்க்கும்போது சார் எனக்கு ஒர்க் ஆகா சார். தியேட்டரே கூலிங் செய்வாங்க சார். புது டேரக்டர் நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்கிறத கேளு உட்காந்து எடிட் பண்ணிடலாம். கொஞ்சம் அனுபவமான டேரக்டர்னு வச்சுங்களேன், ஃபுட்டேஜே காட்ட மாட்டாங்க. ஒரு படத்தில் எப்படி இந்த அழகான பொண்ணுங்களாம் எல்லாம் பொறுக்கி பசங்களாக பார்த்து லவ் பண்ணுறீங்கன்னு. இப்போ விஷ்ணு விஷால் சொல்கிறாரு என்ன டிரான்ஸ்பரன்சின்னு. உங்கள் படங்கள் இன்றைக்கி என்ன விலை போகுது உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த படம் ஃபார் எக்ஸாம்பிள் சேட்டலைட்டோ ஓடிடியோ இல்லை ஏரியாவோ வாட் எவர் இட் இஸ், எதோ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை அடித்து வாங்கிக்கோங்க. கணக்கு வழக்கே பார்க்க வேண்டாம். அது படம் நல்ல சக்ஸஸ் ஆகி ஓடித்துனா யூ ஆர் கோயிங் டு ஏர்ன் மோர் தேன் தட். இல்லைண்ணே, நீங்கள் அதை அடித்து வாங்கினா கூட நீங்கள் படத்து மேலே நான் 4 கோடி ரூபா படத்துக்கு நான் 15 கோடி ரூபா வாங்கி வச்சுட்டு ரிலீஸ் ஆக முடியாமல் இருந்ததுன்னா அதுவும் சிக்கல் அவங்களுக்கு தானே போயிடும். இல்லை அதெல்லாம் ரொம்ப எல்லா ரெகுலர் ப்ரொடியூசர்ஸுக்கு அந்த மாதிரி நடக்கிறது இல்லைண்ணே. அது ஏதாவது அவங்க வர்றாங்கன்னா ப்ராஃபிட் சைடில் வர்றாங்கன்னா அவங்களும் யோசிப்பாங்கல்ல அதேன்றேன். இப்போ நீங்கள் அவங்க அந்த சைடையும் யோசிப்பாங்கல்ல. நான் பாட்டில் இஷ்டத்துக்கு வாங்கி வச்சுட்டு கடைசியில் இல்லைங்க எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு போகணும்னா அதுவும் சிக்கல் தானே. அப்போ எல்லாருமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில் கரெக்டாக பண்ணோம்னா ஜெனுவனாக இருக்கணும். இந்த பிரச்சனைலாம் வேணாம் தான் யுவராஜ் பெரிய நடிகர்கள் பக்கம் போகிறது இல்லையா? இல்லை சார், ஆக்சுவலி நான் அந்த மாதிரியே சினிமாவை பார்க்கல சார். நான் இந்த எனக்கு சார் சொன்னார் இல்லையா, பேஷனேட்டிவாக ஃபிலிம் பண்ணணுன்றது இருந்துச்சு. அது கதை தான் சார். இப்போ நம்ம ஒரு 6 மாதம் ஒரு படத்தில் வேலை பண்ணுறோம் சார். அந்த 6 மாதம் எனக்கு பர்டிகுலராகவே அந்த 6 மாதம் என்ன என்கேஜ் பண்ணணுன்ற விஷயம் இருக்குது சார். நான் பெரிய ஆர்டிஸ்ட்டோட படம் பண்ணுறதோ சின்ன ஆர்டிஸ்ட்டோட படம் அப்படி இல்லை சார். அந்த 6 மாதம் நான் வேலை பண்ணுற டைம் நான் செலக்ட் பண்ணுற கதை என்னை எக்ஸைட் பண்ணணும்ல சார். நான் ஒரு 6 மாதம் அதோட வேலை பண்ண போகிறேன்றது இருக்குது. ஸோ நான் அந்த மாதிரி படம் பண்ணுறாள் சார். இப்போ சாரில் நிறைய படம் பண்ணுறாங்க. ஸோ அவரால் அப்படி பண்ண முடியுமான்னு தெரியல. பட் எனக்கு அப்படி தான் ஆரம்பித்தோம். அது ஒரு 7 வருஷம் கழிச்சு இதே இடத்துல உட்காந்துருப்போம். இல்லை சார், எனக்கு இப்போ பொதுவாக சினிமா எனக்கு அந்த மாதிரி தான் சார். இப்போ நான் ஒரு படம் பண்ணுறேன்னா சார், அந்த ஒரு படம் ஃபுல்லாக நான் கூடவே இருந்து அது ஏன்னா சார் சொன்னாங்க, இனிஷியலாக பேசும்போது சொன்னாங்க, கதை சொல்லும் போது ஒன்று சொல்கிறாங்க, எடுக்கும்போது அது கன்வெர்ட் ஆக மாட்டேங்குன்னு சொல்லும்போது சார், இப்போ அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் சார். ஏன்னா ஒரு இயக்குனர் கதை சொல்கிறாரு, இந்த கதையை அவர் எடுப்பாரா இல்லையான்றது ஒன்று தானே சார். இப்போ இல்லைன்னா எடுக்க முடியல சார். அந்த இடத்துல நம்ம சப்போர்ட் பண்ணி நம்மளால் அதை கரெக்டாக கொண்டு வர முடியணும்ல சார். நான் எங்கள் கம்பெனியில் சார் ரெகுலராக ஸ்பாட் எடிட் சார். நீங்கள் டெய்லியும் சீன் பேப்பர் வந்துடணும் சார். டெய்லியும் என்ன சீன் பேப்பரோ அதுக்கான ஸ்பாட் எடிட் வந்துடும் சார். நாங்கள் ஃபஸ்ட் நாள் நாளாகனா அடுத்த நாளே ரீஷூட் எனக்கு இல்லை ஒர்க் ஆகலை 3 நாள் பார்க்கலாம் சார். ஒர்க் ஆகலாம் திருப்பி வேறு என்ன சார் ஆப்ஷன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கோட் ரைட்டர் நம்ம கூப்பிட்றோமா, ஸோ இப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோமா, இல்லை நான் டிஓபி அங்கே சப்போர்ட் பண்ணுறாரா. ஸோ ஏன்னா சார் நம்ம சொல்கிற ஒரு கதைகள் வருது, அந்த கதையை நம்ம கரெக்டாக எடுக்க முடியலன்றது நம்மளும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம்ல சார். ஏன்னா சார் கதை சொன்னாங்க எடுக்கல அப்படின்னும் போது நம்ம அப்படியே ஒதுங்கிக்கிற வேணாம் சார். இப்போ அது எப்படி நம்ம கரெக்டாக பண்ணலாம். அது யுவராஜ் நீங்கள் சொல்கிறது இப்போ நானுமே இப்படி பண்ணுவேன். இப்போ சீன் பேப்பர் நாளைக்கு என்ன ஷூட் பண்ண போகிறாங்களோ இன்றைக்கே வாங்கிவிடுவேன். வாங்கிட்டு என்ன பண்ணுவோன்னா உங்களுக்கு என்ன எக்யூப்மெண்ட் வேணும்னு கேட்பேன். அந்த எக்யூப்மெண்ட் இங்கே வேஸ்ட்டாக இருந்ததுனாலும் கேள்வி கேட்பேன். நீங்கள் எடுத்தால் நீங்கள் எதுக்கு வச்சுருந்தேன், இன்றைக்கி என்ன ஷூட் பண்ணல, பெண்டிங் என்ன இருக்குது, அந்த லிஸ்ட்டு எனக்கு வேணாம். மறுநாளைக்கு அப்படி தான் வாங்குவேன். நானும் ரெகுலராக இப்போ ஸ்பாட் எடிட் தான் ஃபுட்டேஜ்லாம் பார்த்துருவேன் வச்சுக்கோங்களேன். அது சிக்கல் இல்லை. அது எங்கே சிக்கல்னா புது டேரக்டர் நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுங்க. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்ம உட்காந்து நான் சொல்கிறத கேளு உட்காந்து எடிட் பண்ணிடலாம். கொஞ்சம் அனுபவமான டேரக்டர்னு வச்சுங்களேன், ஃபுட்டேஜே காட்ட மாட்டாங்க. அப்போ நீங்கள் அங்கே போய்ட்டு அதுதான் சொல்கிறேன். நீங்கள் புது டேரக்டர் போகிறதுனால உங்களுக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. புது டேரக்டர் நீங்கள் சில டேரக்டர்லாம் ப்ரொடியூசர் எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர்னால கண்டனே கண்ணில் காட்ட மாட்டாங்க. அவங்க போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, புது டேரக்டரே போகிறேன். அதுதான் சொல்கிறேன். இல்லை சார், அது இப்போ யுவராஜ் எடுத்திருக்க ரூட் கரெக்டான ரூட்டு. நம்ம அது மாதிரி இருக்கலாம். பெரிய டேரக்டர்கிட்ட போகும்போதே இந்த சிக்கல் இருக்குது. என்னென்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் அது கரெக்டாக எடுக்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எடுப்பாங்க, நமக்கு சரியாக படாது. சொல்கிறது லாஸ்ட்டானே அவுட்புட் வரும்போதே இதெல்லாம் ஒத்து வராது கொஞ்சம் எடுங்கன்னு சொன்னால் கூட ஒத்துக்க மாட்டாங்க சார். இல்லை கரெக்டாக இருக்குன்னு அட்டம்பிடிச்சு எனக்கு அப்படிலாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் கொஞ்சம் புது டேரக்டர்ஸ் ட்ரஸ்ட் பண்ணலாம்ல சார். அதுதான் புது டேரக்டர் நம்ம சொல்கிறத கேட்டு ஒர்க் பண்ணுவாங்க. அது நீங்கள் சொல்கிறது எல்லாமே பண்ணலாம்ல. நானும் அன்னன்னைக்கு நீங்கள் ஷூட் பண்ணுற ஃபுட்டேஜ் பார்த்துருவேன். அதே மாதிரி நாளைக்கு என்ன தேவைன்றதை எனக்கு இன்றைக்கி லிஸ்ட்டு கொடுக்கணும். நான் ஒன்று கூட வேஸ்ட் இருக்கக்கூடாது. அது நான் எல்லாருக்குமே அதை ஃபாலோ பண்ணுவேன். பெரிய டேரக்டர் இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் அந்த ஃபுட்டேஜ் செக் பண்ணி
நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்குலாம் கொடுக்கவே மாட்டோம் கைக்கு வராது. ஒன்றும் இல்லை சார், நம்ம கடைசியில் லாப நஷ்ட கணக்குகள் வந்து நமக்கு தான் சார், வந்து இயக்குநர்களுக்கு அது இல்லை. அப்போ வந்து நம்ம என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் சார், நம்ம என் கம்பெனியோட ரூல்ஸ் இதுதான், இந்த ரூல்ஸுக்கு கட்டுப்பட்டு வந்தால் நம்ம படம் பண்ணலாம்னு சொல்லலாம் சார். இல்லைனா நம்ம வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தானே சார். இப்போ நீங்கள் வந்து அவரோட ஒரு பெரிய இயக்குனரோட ஒர்க் பண்ணணும், ஒரு பெரிய ஆக்டரோட ஒர்க் பண்ணும்போது அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்குள்ள நம்ம போகிறோம்ல சார். அது போகும்போது அங்கே நம்மளோட சாய்ஸஸ்லாம் கம்மியாகிடும். கரெக்ட், நீங்கள் சொல்கிறேன். அதுதான் சொல்கிறேன், இன்றைக்கி சினிமா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பண்ணுறது மாதிரி ஸ்கேல் படங்கள் பண்ணும்போது நமக்கும் ப்ரொடியூசராக நம்ம வந்து நம்ம அதில் ஒரு டெக்னீஷியனாக ஒர்க் பண்ண முடியுது, நமக்கு தேவையானதை நம்ம இது பண்ணிக்க முடியும். பெரிய ஆர்டிஸ்ட்டு பெரிய டேரக்டர்னு போகும்போது நமக்கான அந்த ஃப்ரீடம் இருக்குது அதில் ப்ரொடியூசருக்கு. ப்ரொடியூசர் அங்கே வெறும் ஃபினான்சியராக மட்டும்தான் இருக்கான். இல்லை சார், அதான் சார், இல்லை சார், அதனால சார் இப்போ உங்களை மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் டிமாண்ட் பண்ணல சார். என் கம்பெனியோட ரூல்ஸ் இதுதான், நீங்கள் பண்ணும்போதும் எனக்கு இது பண்ணணுன்றது வந்து இப்போ நீங்கள் சார்லாம் கேட்கலாம் இல்லைங்களா. ஒருத்தவங்களோட மட்டும் தான் படம் அதான் சார், பண்ணுறாங்க, அதனால தான் எல்லாரும் திருப்பி வந்து எங்களோட படம் பண்ணுறாங்க. அதான் சார், இப்போ பண்ணுறதில்ல, பண்ணுறாங்க திருப்பி வந்து. அப்படியா? ஆமாம் ஆமாம். ஏன்னா எங்கள் இதில் அது ரொம்ப கிளியர் சார். ஏன்னா ஒன்ஸ் யூ பார்ட் ஆஃப் அ ஸ்டோன் பெஞ்ச் ஃபேமிலி, யூ ஆர் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி ஃபார் எட்டர்னல். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் போகிறதுக்கு முன்னாடி ஆல் தீஸ் கண்டிஷன்ஸ் ஆர் லைட். இப்போ நான் என்றைக்குமே வந்து என்னோடய ஃபஸ்ட்டு இது என்னென்னா சார், நான் மனிதர்களை தான் மதிப்பேன், திறமையை ரெண்டாவது தான் சார் மதிப்பேன். ஏன்னா திறமையை வளர்த்து விட்டலாம் யாருக்கு வேணாம். பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் லேர்னிங் அண்ட் ஈகர்னஸ் டு லேர்னிங் இருந்தாலே போதும் சார். ஆக்சுவலாக இப்போ நான் உலகத்துக்கு நான் ஜென்ரலாக சொல்லும்போது என்ன சொல்லுவேன்னா, நான் ப்ரொடியூசர் ஆகிட்டேன்னா உலகத்தில் யார் வேணால் என்ன வேணால் ஆகலாம். இதுதான் என்னோட. ஏன்னா நான் யூகேயில் ஒரு பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவன், கடவுள் எங்கேயோ சுற்றி விட்டு கார்த்திக் சுப்புராஜ் மூலமாக இங்கே வந்து பார்த்தா ஆரோம். அப்போ ஆனால் நான் ஒரு டெக் ஸ்டாக்கில் கூட சொல்லியிருந்தேன், இப்போ நீங்கள் சினிமான்றது எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இல்லை சார். எல்லாரும் எல்லாம் ஆவேன்னு சொல்லியிருக்காங்க. யாராவது ஒருத்தன் நான் ப்ரொடியூசர் ஆகணும் அப்படின்னு சொல்லவே மாட்டேன், யாராவது சொல்லியிருக்காங்களா சார்? ஏன்னா அது வந்து ஒரு லெகசி பிஸ்னஸாகவே தான் இது வரைக்கும் ரன் ஆகிருக்கு. இன்னொன்று என்னென்னா, ப்ரொடியூசர்னாலே பணம் இருந்தால் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு, ஒரு ப்ரொடியூசர்னாலே பணக்காரங்க மெத்தையில் பெட்டில் பணம் போட்டு அது மேலே தான் போட்டு படுத்து தூங்குறாங்க. இப்படி தான் இந்த உலகம் வந்து நம்பிகிட்டு இருக்கு சார். ஆனால் இதெல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கு எங்களை மாதிரி ஆட்கள் வந்து ஹோப் கொடுக்குறோம். ஆக்சுவலாக இட் இஸ் ஒன்லி எ டைட்டில். எப்படி எனக்கு பணம் வருது? ட்ரஸ்ட்டை எப்படி ஏர்ன் பண்ணுவீங்க? கிரெடிபிலிட்டி எப்படி ஏர்ன் பண்ணுவீங்க? கான்டென்ட்டு. இந்த பாத்தில் ஃபாலோ பண்ணால் பணம் போடுறதுக்கு மக்கள் இருக்காங்க சார். ஆனால் இந்த இன்ட்ரெஸ்ட்டை எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து வாங்க தயாரிப்பாளர் ஆகுங்க அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, அப்போ தான் எவ்வளோ பேர் சார் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து யூரோப்லேருந்து எவ்வளோ பணம் உள்ளே வருது தெரியுமா சார்? வந்து அப்படியே போயிடுது சார், அப்படியே போயிடுது. நீங்கள் அதான் இந்த ஒரு படத்தில் சொன்னீங்க, எப்படி இந்த அழகான பொண்ணுங்கள்லாம் எல்லாம் பொறுக்கி பசங்களாக பார்த்து லவ் பண்ணுறீங்கன்னு. அது மாதிரி என்ன பிரச்சனை? இப்போ நீங்கள் தயாரிக்க வரீங்க, நான் ஒத்துக்கிறேன், நீ எதுக்கு தயாரிக்க வரீங்க? அதான் என்னோட மொதல் கேள்வி. நீங்கள் வந்து ஒரு கிளாம் அண்ட் கிளிட்ஸுக்காக தயாரிக்க வரீங்கன்னா அதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது. இல்லை எனக்கு சினிமாவில் பேஷன் இருக்குது, நாங்கள் இருக்கோம். நாங்கன்னா நான் எல்லாரையும் இல்லை, இங்கே உள்ள எல்லா தயாரிப்பாளர்களையும் சொல்கிறேன். இல்லை எனக்கு பணம் பண்ணணும், we are here, you set your boundaries right. எனக்கு பேர் வேணும் ஹியர். இவங்க என்ன நினச்சிட்றாங்கன்னா சார், ஓகே இப்போ இவங்கெல்லாம் ஆல்ரெடி ஒரு நிறுவனமாக இயங்கிட்டு இருக்காங்க, இப்போ போய் நம்ம இவங்களோட சேர்ந்து பணம் போட்டோம்னா நம்ம பேர் வெளியவே வராது அப்படின்னு பேர் போடுறவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன புரியலன்னா, எங்களோட வரும்போது பேர் கூட வரும், அடுத்த 2 படத்துக்கு அப்புறம் உன் பேர் மட்டும்தான் வரும். ஏன்னா நீ தனியாக தயாரிப்பாளர் ஆயிடுவ, உனக்கு 4வது படம் பண்ணுறதுக்கு 3 படத்துக்கு பணமும் வரும். இதெல்லாம் வேண்டாம், ஒரு படம் பண்ணுவேன், தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு குதிச்சு மொத்தம் 5 கோடி ரூபா தான் அந்த படம் இருக்கும். அதுக்கு ஒரு 30 லட்ச ரூபா ரெவென்யூ எடுத்துட்டு 4 கோடியே 70 லட்ச ரூபாயில் அந்த பிஸ்னஸை லாஸ் ஆக்கிட்டு சினிமாவே ஒரு மோசமான தொழில் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க சார். சினிமா மாதிரி ஒரு தூய தொழிலை நான் பார்த்ததில்லை சார். அது அவங்களோட நேர்மையை பொறுத்து, இன்டெகிரிட்டியை பொறுத்து, ஆனஸ்டியை பொறுத்து, டிரான்ஸ்பரன்சியை பொறுத்து இருக்குது. சினிமா மாதிரி ஒரு ஹையஸ்ட் மார்ஜின் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் ஆமாம் சார். நீங்கள் எனி செக்டர்ஸ் யூ நேம் இட் சார். ஸோ வேர் ஆர் வி லூசிங்கிறது தான் சார். வி ஹேவ் டு கெட் டு லா ஆஃப் ஆவரேஜ் சார். The money that I have lost in business is equal to 5 Harvard studies. But I didn't lose. என்னோட பாயிண்ட் என்னன்னா, you should be in the playing 11. You win, you lose, doesn't matter. இல்லை, இப்போ உங்களையே எடுத்துங்க, நீங்கள் இது வரைக்கும் 18 திரைப்படங்கள் எடுத்துருக்கீங்க. எல்லா திரைப்படங்களும் உங்களுக்கு லாபகரமான படம் அப்படின்னு சொல்ல வரீங்க. Profitability percentage 63 sir. 37% I have lost money. Law of averageல I have made money. இதில் பேர் கொடுத்த படத்தில் பணம் வரல, பணம் கொடுத்த படத்தில் பேர் வரல, பணமும் பேரும் கொடுத்த படம் அளவாக இருக்குது. இப்போ இதை எதை நோக்கி ட்ராவல் பண்ணுறதுன்னு நான் இன்னுமே யோசிச்சுட்டு இருக்கேன். அதை பேலன்ஸ் பண்ணுறது தான் சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களை மாதிரி ஒரு சீசன்டு ப்ரொடியூசர் 18 திரைப்படங்களை எடுத்தவருக்கே இந்த நிலைமை அப்படின்னும் போது இந்த சினிமாவை ஓவராலாக வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் எப்படி சொல்ல முடியும்? இல்லை சார், நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு சீசன் ப்ரொடியூசராக எங்களை பார்க்குறீங்கன்னா
புதுசாக தயாரிக்க வரவங்க ஓகேங்களா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட். சார் ஸ்கிரிப்ட் தான் சார் கடைசியில் ஜெயிக்க போகுது. இந்த ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான என்ன இருந்தாலும் மார்க்கெட் வந்து நீங்கள் ஸ்கிரிப்ட் எல்லாம் ஜெயிக்கிறனால மார்க்கெட்டில் சிஸ்டம் ஒரு கரெக்டான ஒரு சிஸ்டம் இருக்கானே இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம எவ்வளோ உழைப்பு போட்டாலும் நம்ம உழைப்பு வந்து வேஸ்ட். சார் கரெக்ட் சார். இப்போ மார்க்கெட்டில் சிஸ்டம் இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி நான் படமே பண்ணாமல் இல்லையே சார். நம்ம அதுக்கான சிஸ்டத்தை உருவாக்கி நம்ம பண்ணிட்டு தானே சார் இருக்கோம். அப்போ எங்களோட படங்கள் வந்துட்டு தானே இருக்குது. நம்மளை நம்பி படம் போடுறவங்க போட்டுட்டு தான் இருக்காங்க. நமக்கான ஈக்குவேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெடி ஆகிட்டு தான் இருக்குது. ஒன்று சிஸ்டமை ஓவராலாக அடாப்ட் ஆகணும், இல்லாட்டி நம்மளோட சிஸ்டத்தை அடாப்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். இவ்வளோ தான் சார் பண்ண முடியும். இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி கதையை அபிஷன் ஜீவன் சொன்னபோது என்ன மாதிரியான கண்டிஷன்லாம் அவருக்கு சொன்னீங்க? சார் அது வந்து பேசிக் தான் சார். கம்பெனியில் யாருக்கு அது சொன்னாலும் கதையில் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக என்டையர்லி என்ன ஃபைனல் ஆகிற வரைக்கும் ஒர்க் பண்ணணுன்றதும், ஸ்பாட் எடிட்லேருந்து சாங்கு, அவர் போஸ்டர்ஸ், ப்ரமோஷன்ஸ், மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கம்பெனியோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் தான் இருக்கும். அது வந்து இப்படி தான் ஆப்ரேட் ஆகும். ஏன்னா இப்போ டெய்லி நீங்கள் வந்து என்னென்னா ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் சார். எனக்கு வந்து இப்போ ஆர்டிஸ்ட் எதாவது வேணும்னு சொன்னாங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட்டோட ஆடிஷன் வீடியோ நான் பார்த்து எனக்கு ஒர்க் ஆகலைன்னா வேண்டாம்னு சொல்கிறேன் சார். ஓ ஆமாம் சார். இப்போ வந்து ஆர்டிஸ்ட் செலெக்ஷனில் எனக்கு வந்து என்ன சார், இப்போ நான் ஒரு பர்டிகுலராக ஒரு படம் பண்ணுறேன்னா சார், அந்த படத்துக்கு வந்து இந்த முகங்கள் வேணுன்றது என்னோட டிசிஷனாக இருக்கும் சார். இப்போ வந்து பாடல்கள் வருதுன்னா பாடல்கள், வரிகள் இந்த மாதிரி தான். ஏன்னா சார் இப்போ வந்து முதல் படம் பண்ண வராங்க சார். இப்போ நான் ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா ஒரு பெட்டரான ஒரு விசிபிலிட்டி தான் சார். ரெண்டு பேருக்குமே நல்லா தானே சார். எனக்கு வந்து படம் ஜெயிக்கணுன்றது தான் சார் விஷயமா இருக்குது. இதில் வந்து வேலை பண்ணுறதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை சார். இப்போ வந்து என் கம்பெனியில் அடுத்து ஒர்க் பண்ணுறவங்க அப்படி தான் சார் ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ வந்து இப்போ நாங்கள் அன்பேடானான்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம் கம்மிங் 17th release. அந்த ஆமாம் சார், அது முன்னாடி ஜமான ஒரு படம் பண்ணியிருக்காரு. நான் அவருக்கு வந்து அதுக்கு அந்த பட்ஜெட்டாக கொஞ்சம் நல்ல பட்ஜெட் தான் சார் அந்த படம். அந்த படம் வந்து நான் பண்ணுறேன் சார். ஏன்னா வந்து கதைக்காக மட்டும் தான் நான் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த கதையை அவருக்கு வந்து என்கிட்ட பிச் பண்ணுறாரு. அந்த கதையில் வந்து அவர் எனக்கு தான் தாராளமாக நடிச்சுக்கோங்க, ஆனால் என்னோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இதுதான், என் கம்பெனி இப்படி தான் ஆப்ரேட் ஆகும். நான் அவர்கிட்ட சொன்னேன், இன்ஃபேக்ட் சொன்னேன், அந்த இல்லை நீங்கள் ஆல்ரெடி படம் பண்ணியிருக்கீங்க, தயவுசெய்து வெளில போய் பண்ணுறேங்க. ஏன்னா அந்த செகண்ட் ஃபிலிம் டேரக்டர்ஸ் வந்தாலே பயமாக இருக்கும் சார். ஏன்னா நம்ம வந்து சொல்கிறத கேட்க மாட்டாங்க. இப்போ நமக்கு வந்து இது வந்து கரெக்டாக இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா நான் வந்து இப்படி தான் சார் ஆப்ரேட் ஆகும். எனக்கு வந்து என்னோட கம்பெனியோட சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது சார். இந்த ரூல்ஸில் தான் நான் ஆப்ரேட் ஆவேன். இந்த ரூல்ஸ் வந்து ஒரு படம் நீங்கள் ஹிட் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க, திருப்பியும் அந்த ஸ்க்ராட்ச்லேருந்து வர்றது உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், எனக்கும் இது கஷ்டமாகிடக்கூடாது. இல்லை எனக்கு இது ஒர்க் ஆகுது, நான் பண்ணலாம், எனக்கு சேர்ந்து பண்ணுறது தான் பிடிச்சிருக்கு, நான் வரேன், எனக்கு இந்த இது தான் வேணும் அப்படின்றது தான் சார் அவர் வராங்க. இப்போ சில பேர் அந்த மாதிரி வரும்போதும் அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக தான் சார் இருக்குது. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு சார். ஸோ லைக் என்னென்னா சார், இப்போ எல்லாரோட எண்ட் ரிசல்ட்டுமே என்னென்னா படம் நல்லா வரணும் தானே சார் வேலை பண்ணுறோம். அது வந்து யார் சொன்னாலுமே என்ன சார், நல்லது சொன்னால் எடுத்துக்கலான்ற மாதிரி தான். ஸோ ஏதாச்சும் நல்ல விஷயங்கள் வந்தால் அதை வந்து ஒரு சின்ன டெக்னீஷியன் சொன்னால் கூட எடுத்துக்கணுன்றதான் சார். இல்லை நான் மட்டும்தான் என்னோடய விஷயம் கரெக்டுன்ற மாதிரி போகிறதுல வந்து பாயிண்ட் இல்லைன்ற மாதிரி தோணுது சார். டூரிஸ்ட் ஃபேமிலியில் எந்தெந்த நடிகர்கள்லாம் உங்கள் சாய்ஸ்? சில பேர் சில காரணங்களால் பண்ணல சார். அப்போ வந்து பண்ணாத போது என்ன சார் இருந்ததுன்னா சார், நான் வந்து அந்த படத்தோட கதையை நம்பினேன் சார். நான் சொன்னேன் கடைசிக்கு நான் ஒரு இந்த ஆர்டிஸ்ட் இருக்காரு, இவரை கூட வச்சு நான் பண்ணிக்கலாம். கடைசிக்கு நான் இந்த பேர் சொன்னேன், இந்த பேர் வந்து இந்த பேர் வச்சு நீங்கள் ஹீரோவை படம் பண்ணிங்கன்னா பண்ணலாம், எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் அந்த படம் நான் பண்ணுறேன்றதான் சார் என்னோட. ஏன்னா சார் எனக்கு வந்து அந்த கதையில் இருந்த தாட் இருக்குல்ல சார், அந்த தாட்டாக அந்த எமோஷன்ஸாக இந்த படம் எங்கே போய் லேண்ட் ஆகுன்ற ஒரு எமோஷன்ஸ் நமக்கு இருக்குல்ல சார், அது வந்து எப்படி பிளேஸ் ஆகுன்ற ஒரு சின்ன தாட்டில் தான் சார் நம்ம ப்ராசஸ் பண்ணியே பண்ணுறோம் சார். இப்போ எனக்கு வந்து ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு ஆட் ஆகிடும் சார். நம்ம வந்து போன படங்களில் நம்ம வந்து எங்கே மிஸ் பண்ணோம், இந்த படங்களில் எங்கே அதை நம்ம கூட்டிக்கணுன்றது இருந்தது சார். ஏன்னா சார் படமாகவே சார் நீங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி எடுத்துட்டிங்கன்னா ஒரு ரைட்டிங்காக ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்க படமும் கிடையாது சார். அதாவது அது வந்து இப்போ என்ன சார், ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக செட்டப் தான் சார். நீங்கள் வந்து ஒரு 15 நிமிஷம் எழுத வேண்டிய செட்டப் ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த கான்ஃப்ளிக் பாயிண்ட்டுக்கு நோக்கி ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஆனால் அதில் இருக்க சீன்ஸும் எமோஷன்ஸும் கேரக்டர்ஸும் உங்களை எங்கேஜ் பண்ணணுன்ற ட்ரஸ்ட்டில் தான் சார் அந்த ஃபஸ்ட் ஆஃப் இது பண்ணப்படுது. இப்போ இதுக்கு வந்து என்னென்ன சார், இந்த கன்வெக்ஷனால ஒரு ஆல்ரெடி ஒரு 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது சார். அந்த அதுக்குள்ளே அது இயங்கலை. இப்போ அந்த மாதிரி இல்லாத போது நம்ம ட்ரஸ்ட் பண்ணி படமாக பண்ணுறோம். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து இந்த எமோஷன்ஸை கரெக்டாக பண்ணுறேன். இப்போ எம்எஸ் பாஸ்கர் மாதிரி சார் ஒருத்தர் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா சார் கடைசியில் ஒரு டயலாக் இருக்குது சார். அந்த டயலாக் வந்து அந்த வசனம் பேசுறதுக்கு வந்து 2 பேசணும். ஒன்று வந்து நாசர் சார் பேசலாம், இல்லைன்னா சார் பேச முடியும். ஏன்னா அவர் வந்து டப்பிங்கில் அவர் அந்த இடத்த வந்து செம்மையாக ஹோல்ட் பண்ணுவார். எனக்கு அந்த இடத்துக்காக தான் சார் வந்து மொத்தமாக தேவைப்பட்டார். அதுலேயே வந்து இன்னொரு ரோல் இருந்தது சார், அந்த தாத்தா ரோல் இருந்துச்சு. இப்போ பசங்களாம் பேசும்போது என்ன சொன்னால் அந்த ரோல் பண்ணலாமே சார், இல்லை அது ரெகுலராக சார் பண்ணுறது தானே, ஒரு எமோஷனல் இதெல்லாம் பண்ணுறாரு அவர். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கம்பீரமாக ஒன்று ட்ரை பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆளாக ட்ரை பண்ணி பார்க்கலான்றது வந்து ஒரு ஆப்ஷன் தான் சார். இந்த மாதிரி இப்போ சிம்ரன் மேம் வந்தால் வந்து இந்த படத்துக்கு வந்து கொஞ்சம் காம்பினேஷனாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சசி சாரோட சிம்ரன் மேம் பண்ணுறாங்கன்றதுல ஒரு வா ஃபேக்டர் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து இது பண்ணலான்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும் சார். இப்போ வந்து அந்த பையன் ரோலுக்கு வந்து நிறைய பேர் ஆடிஷன் பண்ணோம், கேரளா பையன். ஸோ அந்த ரோலுக்கு நாங்கள் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணோம் சார். அது வந்து எனக்கு என்ன கொஞ்சம் ஒரு படம் பண்ண ஆர்டிஸ்ட்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், இல்லை வேறு ஏதாச்சும் கொஞ்சம் நோனாக இருந்தால் பெட்டராக இருக்கும். அதுக்கு சில பேர் பார்க்கும்போது வந்து
இந்த பையனோட நேம் வந்து சரி ஓகே, முன்னாடி படம் அந்த பையனோட படம் வந்து ரொம்ப நாள் மலையாளம்ல போயிருந்துச்சு, ஃபகாதோட நடிச்சிருந்தாரு, ஓகே சூப்பர். நம்ம அந்த மாதிரி தான் சார். இப்போ வந்து எல்லாமே என்னென்னா சார் வந்து கன்விக்ஷன் தான் சார். இப்போ எனக்கு வந்து கன்விக்ஷனாக நீங்கள் சொல்கிறதே சூப்பராக இருந்துச்சுன்னா நான் சூப்பர்னு சொல்ல போகிறேன் சார். ஏன்னா எனக்கு வேலை கம்மி இல்லை சார். இப்போ எனக்கு வந்து அந்த பாயிண்ட் அரைவாக வரைக்கும் நானுமே நான் உங்களுக்கு தொல்லை பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு எந்த ஒரு ஆப்ஷன் கொடுங்க, எந்த ஆப்ஷன் கொடுங்க, நான் ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன்ற மாதிரி தான் சார். ஸோ அந்த மாதிரி இருக்குது சார். இது ஏன்னா சார் ஃபஸ்ட் படம் பண்ணும்போதும் நம்ம நினச்சது சில விஷயங்கள் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம் சார். இப்போ அவங்களுக்குமே சேம் நம்ம சைட்லேருந்து சில டிசப்பாயின்மெண்ட்லாம் இது வந்து காமன் தான் சார். ஆனால் எண்ட் ஆஃப் த டே அந்த படம் என்ன நம்ம நினச்சோமோ அந்த அவுட்புட்டை அச்சீவ் பண்ணுறது தான் சார் விஷயம். ஏன்னா அந்த ஒரு ப்ரொடியூசராக இருக்கும் சார், டைரக்டரோட வந்து சண்டைகள் வராமையோ சில நெருடல்கள் வராமல் நம்ம ஒரு படத்தை தயாரிக்கவே முடியாது சார். ஏன்னா இப்போ அவங்க சில இடங்களில் கேட்டிருப்பாங்க, நம்ம நோ சொல்லியிருப்போம். இப்போ நம்ம சில விஷயங்கள் சொல்லியிருப்போம், அவங்க வந்து இல்லை இது இப்படி தான் பண்ணணும். இப்போ இந்த விஷயங்கள் வர செய்யும் சார். இது வந்து நம்மளால் வந்து தவிர்க்கவே முடியாது சார். ஏன்னா நம்ம வந்து க்ரியேட்டிவாகவும் சம்மாவும் இன்வால்வ் ஆகுன்ற இடத்துல நமக்கு இந்த விஷயங்கள் இருக்கும் சார். அது வந்து எண்ட் ஆஃப் தி டே அந்த படம் என்ன பண்ணணும்னு நினச்சோமோ அதுக்கான விஷயங்கள் வந்துருச்சு சார். அதில் வந்து நீங்கள் எல்லா ஜேர்னலியும் சார், நீங்கள் எந்த படம் எடுத்து முடிச்சாலுமே இப்போ சார்கிட்ட கேட்டாலுமே யாருக்கிட்ட வெற்றி வரும்போது எல்லாமே இப்போ இதாகிடும். இப்போ அபிஷேக் ஜி வந்து அந்த படத்தில் நடிச்சிருந்தாரு, அது அவர் சாய்ஸா அவங்க சாய்ஸா? அந்த ரோலுக்கு வந்து ஆடிஷன் பண்ணோம் சார், சில ரோல் பண்ணோம். ஆனால் அவன் வந்து நடித்து அவன் ஆக்சுவலி நரேட் பண்ணும்போதே அவன் நடிப்பான் சார். ஆக்சுவலி நல்லா நடிச்சு தான் நரேட் பண்ணுவான். ஸோ அந்த டைமில் வந்து அந்த ரோல் அவன் ரொம்ப பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தான். இப்போ லாஸ்ட் மினிட் ஆஃப் டைமில் வந்து ஒரு பெட்டர் பர்ஃபார்மர் தேடுறதுக்கு அவனே பண்ணிட்டா இன்னும் நல்லா இருக்கும்ன்றது. ஆடிஷன் எடுத்தீங்க? எடுத்தோம் சார், எடுத்து பார்த்தோம். அவராக அந்த கேரக்டர் சூஸ் பண்ணிக்கல அப்போ? இல்லை சார், அதாவது ஒரு ஆப்ஷன் இருந்தது அவனுக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் என்னென்னா ஒரு ஆப்ஷன்ஸும் நாங்கள் பார்த்தோம். ஏன்னா ஃபஸ்ட் படம் பண்ணுறதில்ல சார், எங்களுக்கு என்ன பயம் இருந்தது சார், ஃபஸ்ட் படம் பண்ணும்போதும் நடிக்கிறது இன்னும் அடிஷனல் ப்ரெஷர் இல்லை சார். இப்போ நீங்கள் நடித்து நீங்களே பார்த்துக்கணுன்றது அந்த விஷயங்கள்லாம் நான் யோசிக்கணும்ல சார். ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் நடிக்கிறீங்கன்றதுனால நீங்கள் நடிச்சிருங்கன்னு சொல்ல முடியாது சார். அது வந்து இப்போ நம்மளோட படத்தை எதாவது பாதிக்குமான்ற ஒரு தாட் இருக்குல்ல சார். அப்போ அந்த மாதிரி சில இடங்களில் சரி ஓகே இதுதான் சரி பரவாயில்ல, நம்ம அதை கடைசி எப்போ எடுக்க போகிறோன்றது அதோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான சப்போர்ட் என்ன கொடுக்க முடியுன்றதை பார்த்துட்டு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் சார் இருந்தது. அந்த வெற்றியை ஊகிக்க முடிஞ்சுதா முன்னாடி? சொன்னால் நம்புவாங்களான்னு தெரியல சார். ஏன்னா சார் இப்போ கதைகள் கேட்கும்போதும் தோணல சார். நம்ம சில கதைகள் கேட்கும்போது அந்த கதை வந்து மக்களை போய் சென்றடையுன்றது தானே சார் விஷயம். முன்னாடி பண்ண படங்களில் சில விஷயங்கள் நமக்கு தோணும் சார். இப்போ இந்த மாதிரி படங்கள் வந்து இந்த சென்டர் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகுதுன்னு சொல்லலாம் சார். இப்போ அடுத்து நான் குட் நைட் பண்ணும்போதும் அது வந்து ஒரு 70-75 நாள் தியேட்டரில் ஓடிச்சு சார் அந்த படம். ஓடி அந்த படம் வந்து எல்லா சென்டர்ஸ்லையும் நல்லா ஓடின படம் சார். அடுத்து நான் லவர்னு ஒரு படமாக சென்டருக்கான படமாக இருந்தது சார். இப்போ நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சென்டர் படம் பண்ணுறியான்ற டவுட்டுமே இருந்தது சார். எனக்கு வந்து என்னென்ன சார், இப்போது இப்போ மெர்சல் மாதிரி படம் சார், மெர்சல் மாதிரி படங்களில் இருக்க சில காமெடிஸ்லாம் பார்க்கும்போது சார் எனக்கு ஒர்க் ஆகாது சார். தியேட்டரே குளிங்க சிரிப்பாங்க சார். இப்போ நான் இந்த மாதிரி பெரிய கமர்ஷியல் படங்கள் வந்து எனக்கு டேக்கவே என்னன்னா சார், இப்போ அவங்க வந்து ஜென்ரிக்கான ஒரு மீட்டர் பிடிக்கிறாங்க சார். இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன் சார், ரொம்ப ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கான படங்கள் பண்ண ஆரம்பிச்சேன்னா அது ஜென்ரிக்காக லேண்ட் ஆகாது சார். அப்போ வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணும்போதும் என்ன விஷயம் வந்ததுன்னா சார், சில வேணான்னா தூக்கிருக்கலாம் சார், நிறைய இடங்கள் வேணான்னு சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் இல்லை இது ஒர்க் ஆகுன்ற ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த படம் வந்து பெரிய லேர்னிங்காக இருந்தது சார். ஏன்னா இப்போ பர்டிகுலராகவே இப்போ யோகி வர சீன்ஸ்லாம் இருக்குல்ல ஸ்டார்டிங்கில், அதெல்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணினா கூட கதையை பாதிச்சிடாது சார். அது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வீட்டுக்குள்ளே போய் பேசுவார், அந்த சீன்லாம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கதையோட ஃப்ளோ பாதிச்சிடாது. ஆனால் அதுக்கு ஆடியன்ஸ் சிரிப்பான்றதை ட்ரஸ்ட் பண்ணுறது இருக்குல்ல சார், ஒரு பெரிய லார்ஜர் க்ரௌடை கூட்டுறதுக்கான விஷயங்கள் இருக்குல்ல சார், அதை லேர்ன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் அந்த சார். தென் வந்து சிம்ரன் மேமோட டான்ஸ் வந்து அது வந்து எனக்கு டவுட்டாக தான் சார் இருந்தது. ஏன்னா படம் இப்போ செகண்ட் ஹாஃப் எமோஷன்ஸ் இருக்குது, என்னப்பா டான்ஸ் ஆடுறாங்கன்னு போதும் அது வந்து டேரக்டரோட கன்வெக்ஷன் தான் சார். அவர் வந்து இல்லை நான் ஒர்க் ஆகணும், நான் ட்ரஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் நான் சொன்னேன் சசி சார் டான்ஸ் ஆட வேண்டாம், சசி சார் டான்ஸ் ஆடுறதுக்கு இருந்தது அதில் சுப்பிரமணியபுரம் பாட்டுக்கு சுந்தரபாண்டியன் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவார், அது இருந்தது. அது மட்டும் வேண்டாம், ஏன்னா அவர் தான் கோர் எமோஷனை ஃபாலோ பண்ணுறோம், அது வேண்டாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கான்சியஸாக எடுத்தது தான் சார். எனக்கு வந்து மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்தேன் சார். மஞ்சுமல் பாய்ஸ் பார்க்கும்போதும் அந்த கடைசி கிளைமேக்ஸ் இருக்குல்ல சார், அந்த கிளைமேக்ஸுக்கு தான் சார் அந்த படமே ஓடினதான் நான் ஃபீல் பண்ணுறேன் சார். எனக்கு வந்து அந்த கிளைமேக்ஸில் எல்லாரும் ஒன்று சேரும் போதும் ஒரு பயங்கர ஃபீல் இருக்குது. ஏன்னா எல்லாரும் எதிர்பார்த்த விஷயம் இது நடக்கணும், நடந்துராதா அப்படின்னு நினைக்கும்போது அது நடக்கும்போது டபுள் ஆகிடும். அதனால சார் அந்த படம் தேட்டரில் பார்க்குறேன் சார். அந்த கிளைமேக்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு கைத்தட்டல் இருந்துச்சு சார். நான் இந்த கதை கேட்கும்போதும் இதே இந்த கிளைமேக்ஸுக்கு இந்த கைத்தட்டல்களும் இந்த எமோஷன்ஸும் இருக்குன்னு நம்பி பண்ணது தான் சார். என்னோட முதல் படம் தயாரித்தது மேயாதமான், ரத்னகுமார் தான் இயக்குனர் வராரு. நல்ல படம், எனக்கு வந்து நல்ல படம், நல்ல படம், எல்லாருக்குமே பிடித்த படம். குத்து விளக்கு பாட்டு வந்து எனக்கு போட்டு காட்டுறாரு சார், ரிஜெக்டன்ட்டேன். இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தத்தை இன்றைக்கு சினிமா மிகப்பெரிய நட்சத்திரங்கள் கொடுக்கறது சரின்னு நினைக்கிறீங்களா? சார் நட்சத்திரங்கள் கொடுக்குறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் சார். இது வந்து இவரோட படம் வருது டூரிஸ்ட் ஃபேமிலி, இவருக்கு நான் ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை தான் சொன்னேன். படம் பார்க்கும்போது என் பொண்டாட்டி கதறி அழுதுட்டு இருக்கா. நான் உடனே இப்படியே பார்த்து என்னம்மா என்ன ஆச்சு, இப்போ தெரியுதா படம் ஏன் சூப்பர் ஹிட்டுன்னு அப்படின்னா
பண்ணுங்கள்.